இன்னைக்கு நம்ம பாவம்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். பொதுவாகவே பாவம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கொலை பண்ணுறது, விபச்சாரம் பண்ணுறது, பொய் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுருப்போம். இதை தான் நம்ம பாவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி பைபிளில் ஒரு டெஃபினேஷன் இருக்குது பாவத்தை குறித்து. அப்படி பாவம்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சபையில் என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னா, நீ இந்த பாவத்தை பண்ணுற, அந்த பாவத்தை பண்ணுற அப்படின்னு பாவத்தை குறித்து நிறைய போதிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் சரியாக எது பாவம் அப்படின்றது ஜனங்களுக்கு புரிய வைக்கிறது கிடையாது பாருங்களேன். ஸோ சரியாக எது தான் பாவம் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. எல்லாமே சொல்லுவாங்க, ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க பாருங்களேன். இது சின்ன பாவம், இது நடுவில் இருக்கிற பாவம், இது பெரிய பாவம், ஒவ்வொரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கிறதுல மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்றத நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாவத்துக்கான டெஃபனிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கிரேக்கத்தில் பாவத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமார்த்தியா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னு அர்த்தம், டு மிஸ் த மார்க் அப்படின்னு அர்த்தம். அது என்னப்பா மிஸ்ஸிங் த மார்க், மிஸ் த மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையை எதன் அடிப்படையில் வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆர்ச்சரி அடிப்படையில் வச்சு எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஒரு வில் வீரர் தன்னுடைய அம்பை எடுத்துட்டு சரியான ஒரு இலக்குக்கு நடுவில் மைய பகுதியில் ஒரு ரெட் கலர் பாயிண்ட் வச்சுருப்பாங்க பாருங்கள். நீங்கள் ஆர்ச்சரியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நிறைய சர்க்கிள் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த சர்க்கிளில் நடுவில் இருக்கிற பகுதியில் அந்த அம்பு கரெக்டாக படணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இப்போது ஹமார்த்தியா அப்படின்ற இந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா மிஸ்ஸிங் த மார்க்குக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு அம்பை விடும்போது அந்த அம்பு சரியான இலக்கில் படாமல் அது மிஸ் ஆச்சு அப்படின்னா அதை ஹமார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பாவம்னு சொல்லலாம், டு மிஸ் த மார்க் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் பாவத்துக்கும் என்னதான்ப்பா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு அப்படின்னா அந்த திட்டத்தை விட்டு நீங்கள் விலகி போனீங்க அப்படின்னா அதை ஹமார்த்தியான்னு சொல்லலாம். நீங்கள் அவர் திட்டத்துக்கு வெளியே இருக்கிறீங்க, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம நினைக்கிற மாதிரி கொலை செய்கிறது, மற்றவன்கிட்ட திருடுறது, பொய் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டுட்டு இதை மட்டும்தான் பாவம்னு பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து உண்மையான பாவத்துக்கு நம்ம டெஃபினேஷனை பார்க்குறதே கிடையாது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எல்லோரும் பாவம் செய்து அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாரும் எப்படிப்பா பாவம் செய்தாங்க அப்படின்னா, இது செயலின் அடிப்படையில் வந்தது கிடையாது, இது வித்தின் அடிப்படையில் வந்தது. நம்ம எல்லாரும் ஆதாமனுடைய வம்சத்தில் வந்ததுனால நம்ம பாவம் செய்யாமலே ஆதாம் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் நம்மளும் பாவியாயிட்டோம். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்குது எல்லோரும் பாவம் செய்து. அப்போ பாவம் செய்தால் ஒன்று நடக்குது அப்படின்னு நம்ம பேசணும். அது என்னன்னா மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னு நம்ம சொன்னோம். தன்னுடைய இலக்கை தவற விடுறது அப்படின்னு சொன்னோம். அப்போது இவங்க பாவம் செஞ்சப்போ ஏதோ ஒரு இலக்கை தவற விட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். என்ன இலக்கை அவங்க தவற விட்டாங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கனியை நீ புசிக்க வேண்டான்றாரு. என்ன? நன்மை தீமை அறியத்தக்க கனியை தோட்டத்தின் மத்தியில் வச்சிருக்கிறாரு, இதை மட்டும் சாப்பிடாதப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏவாள்கிட்ட ஒரு நாள் இந்த கனியை நீங்கள் புசிக்கலாம், நீங்கள் புசிச்சா தேவர்களை போல ஆவீர்கள், அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நீங்கள் சாவதில்லை அப்படின்னு ஒரு பிசாசு பொய்ய சொல்லிடுறான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பழத்தை புசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க பழத்தை புசிச்சாங்க பார்த்தீங்களா, இதுதான் மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செயலை நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா இதுதான் பாவம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அதுதான் நிலை. செயல் வேற, நிலை வேற. இந்த நிலையை தான் முக்கியமாக பாவமாக பைபிள் கருதுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்னப்பா நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த பழத்தை புசிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்கன்னா 2 பேருடைய கண்களும் திறக்கப்படுது அப்படின்ட்டு இருக்கு. திறக்கப்பட்ட உடனே இவங்களோட ஆண்டவர் அவங்கள ஒரு நிலையில் ஏற்படுத்தி வச்சிருந்தார்ல, அந்த நிலையிலிருந்து வெளியேறதை நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ சின் அப்படின்னா மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னு அர்த்தம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஆண்டவர் வந்தோடனே என்ன கேள்வி தெரியுமா இவங்ககிட்ட கேட்டார்? ஆதாமே, நீ ஏன்டா அந்த பழத்தை புசிச்ச? நான் புசிக்க வேண்டான்னு சொன்னேனே, அதை ஏன்டா புசிச்ச அப்படின்றது அவருடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிடையாது. அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க, ஆண்டவருக்கு தெரியாதாங்க ஆதாம் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு? ஆதாம் எங்கேயாவது புதருக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டாரா என்ன?
ஆண்டவருக்கு தெரியும் ஆதாம் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கணும், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு? அப்போ என்ன கேட்குறாருன்னா, ஆதாமே நான் உன்னை ஒரு நிலையில் உண்டாக்கி வச்சுருந்தேன், நான் உன்னை என்னுடைய சாயலில் உண்டாக்கி வச்சுருந்தேன், இப்போ நீ என்னுடைய சாயலை நீ நம்பலை, எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க, நான் ஏற்படுத்தி வச்ச நிலையில் நீ இல்லை, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவருக்கு தெரியாதனால கேட்கல, அந்த நிலையை பார்த்து கேட்குறாரு. ரெண்டாவது தான் அந்த செயலை கேட்குறாரு, நீ ஏன் அந்த கனியை புசிச்ச அப்படின்னு கேட்குறாரு. நிலையை தான் கேட்குறாரு. அதாவது அவங்க தவற விட்ட இலக்கு, அந்த டார்கெட் மிஸ் ஆனது தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கேட்குறாரு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, செயலுக்கும் நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஏதோ ஒன்று செய்கிறீங்க பாருங்க, அதை தான் பாவம்னு நினைக்கிறீங்க, அந்த செயல் கிடையாது பாவம். ஒரு நிலையை ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி வச்சிருக்காருங்க பாருங்க, அந்த நிலையை நீங்கள் தவற விடுறீங்கல்ல, அதுதான் பாவமாக மாறுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்கள் அம்மா அனுப்புகிறாங்க, உங்கள் அப்பா வந்து அங்கே தூரத்தில் இருக்காருப்பா, இந்த பக்கத்து ஊரில் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, அதை போய் நீ என்ன பண்ணிடு, வாங்கிட்டு வந்துடு. அவர் 10 மணிக்கு வரைக்கும் தான் இருப்பார், 10 மணிக்கு மேலே அவருக்கு பஸ் வருது, ஏறி போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க, போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பர் வராரு. நண்பர் வந்துட்டு, வாப்பா எங்கேப்பா போகிற அப்படின்னு கேட்குறாரு. நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன். அதெல்லாம் அப்புறம் பார்க்க போகலாம், இப்போ நீ என் கூட வா, நேரம் செலவழி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த நண்பர் வந்து இழுத்துட்டு போயிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய சமாதானம் நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறாரு. சரிங்களா? கெடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க, அங்கே போய் பார்த்தா அப்பா இல்லை. மறுபடியும் நீங்கள் உங்கள் அம்மாட்ட வர்றீங்க, வந்து சொல்கிறீங்க, இப்படி நான் போனேன் அப்பா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இதில் எது பாவம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் நடுவில் ஒரு சைடு விலகி போய் அவர் கூட நேரத்தை செலவழித்து உங்களுடைய சமாதானத்தை கெடுத்துக்கிட்டீங்கல்ல, அதை தான் பாவம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது பாவம் இல்லை, உங்களை அனுப்பிச்ச நோக்கத்தை நீங்கள் செய்யாமல் வந்துட்டீங்க, அதுதான் பாவம். உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அந்த மார்க்ல இருந்து நீங்கள் இப்போ மிஸ் ஆகி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிசாசு என்ன பாவம் செய்ய வச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான் பிரதர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. நீங்கள் பாவம் செய்கிறதுனால பிசாசு அங்கே நின்று ஐயா இவனை பாவம் செய்ய வச்சுட்டோம் அப்படின்னு அவன் கை தட்டுறதெல்லாம் கிடையாது. பாருங்களேன், உங்களை ஒரு நிலையில் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, உங்களை கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானா வச்சிருக்கிறாரு, உங்கள் மேலே பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, உங்கள் மேலே பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இதுக்கு நடுவில் அவன் வந்துட்டு நீ ஒரு பாவின்னு உங்களை உணர வைக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால தான் அவன் சில தந்திரங்களை உங்களுக்கு நடுவில் வந்து செய்கிறான். இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வச்சிருக்கிற அழைப்பை நோக்கி நீங்கள் நேராக போக ஆரம்பிப்பீங்க. பாருங்களேன், இப்போ யோசேப்புக்கு என்ன அப்படின்னா, போத்திபாரனுடைய மனைவி வந்து இழுக்கிறாங்க. அப்போது யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து ஓடுறதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா யோசேப்புக்கு தெரியுது, என் மேலே இருக்கிற அழைப்பு வேற, நான் இந்த தேசத்துக்கே அதிபதியாக மாற போகிறேன், ஆண்டவர் எனக்கு அப்பேற்பட்ட தரிசனத்தை தந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, யோசேப்பு இப்போ தன்னுடைய மார்க்கை மிஸ் பண்ணலை, யோசேப்பு இப்போ தன்னுடைய இலக்கை தவற விடலை. அப்போ பாவம் அப்படின்னா தன்னுடைய இலக்குல இருந்து விலகி போகிறது தான் பாவம். நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பிசாசு இவனை இந்த பாவத்துக்குள்ளேயே கட்டி வச்சிருக்கிறான்னு நம்ம ஒரு சைடு பார்வையில் தான் பார்க்குறோம். ஆனால் இன்னொரு சைடு பார்க்குறது கிடையாது. அவங்க மேலே இருக்கிற அழைப்பு பெருசாக இருக்குது அப்படின்றத பார்க்குறது கிடையாது. இன்றைக்கி உங்களுடைய கணவர் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரா, இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகள் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா, இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகள் போக வேண்டிய வழியில் சரியாக போகலையா, இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிற யாருமே சரியான பாதையை சூஸ் பண்ணிட்டு போகலையா, ஏதோ ஒரு தப்பை பண்றாங்க, ஏதோ ஒரு பாவத்தை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்கள அப்படி பார்க்காதீங்க, அவங்க மேல இருக்கிற பார்வையை மாத்துங்க. அவங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பை வச்சிருக்கிறாரு, அவங்க தன்னுடைய இலக்கை தவற விடுறாங்க அப்படின்றத பாருங்க. அவங்களுக்கு எப்பவுமே தன்னுடைய சாயல் என்ன அப்படின்றத போதிக்க ஆரம்பிங்க. இந்த டீச்சிங்ல பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே யாரையும் நம்ம கண்டம் பண்ணி பேசுறதே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் கொஞ்சம் கடிந்து கொண்டு பேசுங்க பிரதர், எனக்கு வேறு வேலை இல்லை, எல்லாரையும் கடிந்து கொண்டு பேசணும் பாருங்க, ஏய் பாவம் செய்யாதே பாவம் செய்யாதே, இப்படி சொன்னால் பாவம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினச்சிடுறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாவத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது தெரியலை. தன்னுடைய சாயல் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் பாவம் செய்ய மாட்டான். பாருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது அப்படின்னு இருக்குது. எப்படிப்பா தேவனால பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான்? அவனுடைய சாயல் வேறடா, அவருடைய சாயலை அவன் தரிப்பித்து கொண்டு இருக்கிறான். பாவம் அவனுக்கு ஒரு மேட்ரே கிடையாது, பாவம் அவனை டாமினேட் பண்ணவே முடியாது, அவன் தன்னுடைய இலக்கை நோக்கி போவான்.
அதனால் நீங்கள் பாவம் செய்யாதீங்க, பாவின்னு சொல்கிறதுனால யாரும் மாற போகிறதே கிடையாது. அதனால தான் என்னுடைய செய்திகளில் நான் யாரையும் கண்டம் பண்ணி பேசுகிறதே கிடையாது. நீங்கள் யார், கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் உங்களை என்னவா ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, இதை மட்டும்தான் நம்ம டீச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். இதை போதிக்க 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 ஜனங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சாயல் என்னன்றது தெரிய வர ஆரம்பிக்குது. சரக்கடிச்சுக்கிட்டு இருந்தவனா இருந்தானா சரக்கடிக்கிறத விடுறான், சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவனா இருந்தானா சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதை விடுறான். அவனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் மாறுது. அவனுடைய செயலை நம்ம சொல்கிறது நம்ம சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. அவன் குடிக்கிறது தப்புன்னு அவனுக்கு தெரியும், அவன் விபச்சாரம் பண்ணுறது தப்புன்னு தெரியும், கொலை பண்ணுறது தப்புன்னு தெரியும். நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆளுங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சுவிசேஷத்தை சொல்கிறதே தெரியறது கிடையாது பாருங்கள். என்ன போய் சொல்லுவாங்க, இன்னைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா நாளைக்கு நீ நரகத்தில் கிடப்ப அப்படின்ட்டு வாங்க. இப்படியே சொல்லி 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 வர்றவங்களையும் வராமல் ஆக்கி விட்டுருவாங்க பாருங்க. சுவிசேஷத்தை இப்படி நம்ம சொல்லவே கூடாது. அவங்கள பாவம் அப்படின்னு நம்ம சொல்றதுனாலேயே அவங்க உள்ள வர்றது கிடையாது. அவன் ஏன் குடிக்கிறான் அப்படின்றத பாருங்க. அவனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கும். நான் வாழ்க்கையில் நான் நிறைய ட்ரை பண்ணேன் பிரதர், எதுவுமே நடக்கலை பிரதர், அதுக்கப்புறம் தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன். என்னை சுற்றி நிறைய பேர் உண்மையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை, நான் தனியாக இருக்கிறேன், அதனால் நான் குடிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க பாவம் பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை வச்சுருப்பாங்க, ஒரு காரணத்தை வச்சுருப்பாங்க. அந்த காரணத்தை கண்டுபிடிங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், ஏப்பா நீ குடிக்கிறதுக்காக ஆண்டவர் ஒன்று கொண்டு வந்து வைக்கல. அந்த எந்தெந்த பாவம் இருக்கும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எந்த பாவத்துக்குள்ளே இருந்தாலும் இதுக்காக ஆண்டவர் ஒன்று அழைக்கலப்பா. உன் மேலே ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, உன் மேலே ஒரு பெரிய திட்டம் இருக்குது. நீ இன்னைக்கு ஒன்று கிடைக்கலன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாம் மனுஷன்ட்ட இருந்து வா, அதை இயேசு உனக்கு தருவார், நீ வந்து அனுபவிச்சு பாரு, நீ இதில் அடுத்து கையை வைக்கவே மாட்ட அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்படி சொல்லி பாருங்களேன், அவங்க அதுலேருந்து மாறி வரதை பார்ப்பீங்க. அப்போது ஒரு செயலை நம்ம சொல்கிறதுனால யார் மேலேயும் மாற்றம் வராது. ஒரு இலக்கு என்ன அப்படின்றதில் அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னா அதுதான் பாவத்திலிருந்து வெளியே வர்றதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமாங்க? நிறைய பேரை கொலை பண்ணுறது கிடையாது, நிறைய பாவங்களை செஞ்சு அக்கிரமம் மிகுதியாக இருக்கிறது அது பாவம் கிடையாது. நம்ம நிறைய கொலை பண்ணவனையோ நிறைய பொய் சொன்னவனையோ ஒரு பெரிய ரவுடியாக இருந்தால் அவன் தான் பெரிய பாவி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. அக்கார்டிங் டு பைபிள் இருக்கிறதுலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம் அதுதான். த அல்டிமேட் மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஜீசஸை மிஸ் பண்ணுறது தான். இயேசுன்ற ஒருத்தரை தவற விடுறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவமாக இருக்குது. அப்போ இயேசுன்ற ஒரு இலக்கை ஒருத்தன் அடையாமல் போகிறான் பாருங்கள், அதை தான் பைபிளுக்கு பாவமாக கருதுது. பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பிரதர், நான் இந்த பாவத்தில் விழுந்துட்டேன் பிரதர், நான் அந்த பாவத்தில் விழுந்துட்டேன் பிரதர், இப்போ நான் என்ன பண்ணுறது பிரதர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த ஒரு எண்ணத்தினாலே என்னால் பைபிள் படிக்க முடியறது கிடையாது பிரதர், ப்ரேயர் பண்ண முடியறது கிடையாது பிரதர், அதனால் நான் பின்னாடி விலகி போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் எதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, இதுக்கு முன்னாடி பைபிள் வாசிச்சிங்களா அதே மாதிரி போய் வாசிங்க, இதுக்கு முன்னாடி ப்ரெசன்ஸில் போய் உட்கார்ந்தீங்களா அதே மாதிரி போய் உட்காருங்க. இந்த பாவம் உங்களை டாமினேட் பண்ண முடியாது. நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் பாவியாக இல்லை. பிரதர் நான் ஒரு செயலை செஞ்சுட்டேனே, நீங்கள் செயலை செஞ்சுட்டு அதுக்குள்ளே உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துக்கு அழைச்சிருக்கிறாரு பாருங்க, அதுக்கு போகாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் நீங்கள் இலக்கை தவற விட ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் நிலை நிற்க மாட்டான் பாருங்க, அவன் எந்திரிச்சு மேலே வந்துடுவான். அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. பிரதர் எனக்கு குற்ற மனசாட்சியாக இருக்குது, இப்போ போய் நான் பைபிள் வாசிக்கலாமா, நான் ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்துட்டு நான் எப்படி பிரதர் பைபிளை வாசிக்கிறது, ப்ரெசன்ஸில் அவர் முன்னாடி போகிறது, அதனால் நான் அடுத்த நாள் போகிறேன் பிரதர், இப்படி சொல்லிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்கள். ஏன் முந்தின நாள் செஞ்ச பாவம் வந்து அடுத்த நாள் வந்து என்னமோ மன்னிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு இருக்குது. நாள் வந்து உங்கள் பாவத்தை மன்னிக்கிறது கிடையாது, நபர் பாவத்தை மன்னிச்சாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இதை ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பாருங்களேன். அதனால் நான் பாவம் பண்ணிட்டேன் பிரதர், பாவத்தினுடைய சரியான டெஃபினேஷனை புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த மாதிரியான சூழலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீதிமானாக இருக்கிறேன், நான் பாவி கிடையாது அப்படின்ற ஒரு உணர்வில் நீங்கள் வரணும். இந்த நிலையை மாற்றுறதுக்கு தான் எப்படி ஆதாம்கிட்ட பிசாசு முயற்சி பண்ணானோ உங்கள்கிட்டையும் வந்து முயற்சி பண்ணுவான். நீ கிடையாது, நீ பாவி, உன்னால் முடியாது, இதுக்கு மேலே உன் லைஃப் நகராது இப்படின்னு பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பான்.
அப்படி கிடையாது. நீங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேர கடவீர்கள் அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் தைரியமாக ஆண்டவர்கிட்ட போகணும். பாவம் யாரையும் டாமினேட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க. இந்த ஒரு சத்தியத்தை மாற்றுறதுக்கு பிசாசு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். நான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீதிமானாக இருக்கிறேன், நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீதிமானாக இருக்கிறேன். இந்த அறிக்கைகளை நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஐ ஆம் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் அப்படின்றத பேசணும்னா தேவனுடைய நீதியாக இருக்கிறேன் அப்படின்ற அறிக்கைகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா, உங்களுடைய குடும்பம் ஏதாவது ஒரு பாவத்தில் பண்ணிட்டு விலகி போயிருக்காங்க, பிரதர் நான் ஒருத்தர் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அல்லது நான் மட்டும்தான் பிரதர் கொஞ்சம் என் குடும்பத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க ஒரு வழியில் விலகி போயிருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், யாரும் உங்களுடைய வீட்டில் இலக்க தவற விட மாட்டாங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, தேவனால் பிறந்தது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் அப்படின்னு இருக்குது. உங்கள் வீட்டில் யாரும் தன்னுடைய இலக்கை மிஸ் பண்ண மாட்டாங்க. they will not miss the mark. பிசாசுனுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற இந்த சாயல், உங்கள்கிட்ட இருக்கிற இந்த நிலையை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறான். இவன் பாவின்னு இவனை உணர வைக்கணும். இவனுடைய செயலின் அடிப்படையிலேயே இவன் பாவின்னு இவனை நம்ப வச்சுட்டோம் அப்படின்னா, இவன் தன்னுடைய இலக்கை மிஸ் பண்ணிடுவான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களுடைய செயலின் அடிப்படையில் நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்கன்னு நினைக்கக்கூடாது. அவருடைய கிருபையினால் நான் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். நீதிமானாக இருக்கேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நீதிக்கேற்ற செயலை செய்ய ஆரம்பிப்பீங்க. நான் பாவிதான்னு சொன்னீங்கன்னா பாவத்தில் தான் ஒருத்தர் தொடர்ந்துக்கிட்டே இருப்பார். பாருங்க, நான் நீதிமானாக இருக்கிறேன்றது எப்போ ஒருத்தனுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுதோ தன்னுடைய இலக்கை அவன் தவறவே விட மாட்டான். நான் சொல்கிறேன், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது, என் குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி நிலைய மாறி போய் நிற்கிறாரு பிரதர், எங்கள் குடும்பம் ஒரு நோக்கத்திலே இல்லை பிரதர், அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல செதறி போய் கிடக்கிறாங்க பிரதர், ஆண்டவர் எங்களுக்கு வச்ச திட்டத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க பிரதர் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற போகிறாரு. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாருமே கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற மார்க்கை மிஸ் பண்ண போகிறது கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற இலக்கை யாரும் தவற விட போறது கிடையாது. தேவனால் பிறப்பது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதியிருக்கிறது. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க குடும்பம் முழுவதும் கர்த்தர் வச்சிருக்கிற இலக்கை விட்டு தவறி போகாது. உங்களுடைய தலைமுறை முழுவதும் கர்த்தர் வச்சிருக்கிற இலக்கை தவறி விட்டு போகாது. உங்களுடைய பிள்ளைகள் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற இலக்கை தவற விட்டு போகாது. கர்த்தர் எந்த இலக்கை உங்களுடைய ஃபேமிலிக்கு வச்சிருக்கிறாரோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த இலக்குக்கு நேராக அவர் உங்களை கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு இவங்க எதுல டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்களோ, இன்னைக்கு உங்களுடைய அழைப்பை எது தடுத்து நிறுத்தி இருக்குதோ, இன்னைக்கு இவங்களுடைய மனசை எது குருடாக்கி வச்சிருக்குதோ, எது இவங்களுடைய குடும்பத்தை தடுத்து நிப்பாட்டி வச்சு யோசிக்க வைக்குதோ, இயேசுவின் நாமத்தினால் அது எல்லாம் மாறி போவதாக என்று நான் சொல்லுகிறேன். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் வருகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், இவங்களை நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீதிமானாக மாற்றி வச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். இவங்க ஒரு பாவி கிடையாது, இவங்க திட்டம் இல்லாதவங்க கிடையாது, இவங்க நோக்கம் இல்லாதவங்க கிடையாது, இவங்க குடும்பம் அப்படியே இருக்கிறதுக்காக அழைக்கப்படலை, ஏதோ ஒரு பாவத்தில் மாட்டிக்கிட்டு அப்படியே உட்கார்றதுக்காக அழைக்கப்படலை இவங்க. தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் உங்களுடைய வித்து இவங்களுக்குள்ளே இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். தேவனால் பிறப்பது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும்னு இருக்குது. தேவனுடைய வித்து அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வித்து இவங்களுக்குள்ளே இருக்குது. நீதி என்னும் வித்து இவங்களுக்குள்ளே இருக்குது. இவர்கள் நீதிமானாக இருக்கிறார்கள். இவங்க மேலே இருக்கிற அழைப்பு பெருசாக இருக்குது. பிசாசு இவங்களுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிற எல்லா பகுதிகளும் மாற்றப்பட்டு இருக்கட்டும். இவங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கட்டும். இவங்க யார் என்று புரிந்து கொள்ளட்டும். இவங்க மேலே இருக்கிற நோக்கமும் திட்டமும் இவங்களுக்கு வெளிப்பட்டு வருவதாக என்று நான் சொல்லுகிறேன். காலியாக சென்ற நாட்கள்லாம் மாறட்டும். இனி நோக்கத்தோட, இனி திட்டத்தோட, ஆண்டவர் வச்சிருக்கிற அழைப்பில் இவங்க உறுதியாய் நிற்கிறதற்கு ஒரு கிருபையை இவங்க மேலே நான் பேசுகிறேன். இவங்களுடைய சாயலை இவங்க புரிந்து கொள்றதற்கான ஒரு கிரேஸை நான் இவங்க மேலே பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா, இந்த ஊழியத்துக்காக நான் விதைக்க விரும்புகிறேன் பிரதர், திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படின்ட்டு இருக்குது. இந்த செய்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்காக நான் விதைக்க விரும்புகிறேன் அப்படின்னா, கீழே பார்க்குற அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் பாருங்கள். அதை பயன்படுத்தி இந்த வார்த்தைக்காக விதைக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரு பார்ட்னராக மாறிக்கலாம்.
உங்கள் யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்டர்நேஷ்னலாக யாராச்சும் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே இருக்கும், அதையும் நீங்கள் பயன்படுத்தி அனுப்பிச்சி வைக்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரேயரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ ப்ரேயர் பண்ணுறதுக்கு எனக்கு சுலபமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you all.